ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு காஃபி கேரமல் டாஃபி ரொம்ப சிம்பிளாக மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதையும் நல்லா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம மோல்டு. இப்போது ஒரு பேனை வந்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் அண்ட் திக் பாட்டமாக இருந்தால் ரொம்ப ஈஸி. இதில் 3/4 கப் போல் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை வந்து நம்ம இப்போ நல்லா கேரமலைஸ் பண்ண போகிறோம். வெறும் பாத்திரம், அதில் வந்து சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக கிண்டிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து அப்படியே நல்லா கேரமலைஸ் ஆகி கரைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நடுவில் கிறிஸ்டலைஸ் ஆகிற ஸ்டேஜ் வரும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த ஸ்டேஜ் தாண்டி அதுவாக வந்து அப்படியே உருக்கி கரைய ஆரம்பிக்கும். பட் நீங்கள் வந்து இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் கரைஞ்சிரும். அதனால் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, நல்லா உருக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நல்லா விடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா சர்க்கரை வந்து கரிஞ்சு போகாமல் எல்லா பக்கமும் ஈவனாக ஹீட் பரவி நல்லா கரையும். இந்த அளவுக்கு கரைஞ்சி நல்லா ஆம்பர் கலரில் இந்த மாதிரி வரும். இது வந்து கேரமலைஸ்டு சுகர். இதுதான் வந்து கேரமல்னு சொல்லுவாங்க. இதில் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்க்காத வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம டாஃபிக்கு ஒரு ஷைன் கொடுக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா கேரமல் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப சிசில் ஆகும். ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி பட்டர் வந்து ஃபுல்லாக கலந்தப்புறம் இந்த மாதிரி திக்கான கேரமல் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/3 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை ஹெவி க்ரீம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு க்ரீம் கிடைக்கலன்னா நீங்கள் 1/4 கப் போல் நல்லா கொழுப்புள்ள பால் சேர்த்துக்கலாம். இதில் பாதி போல் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பாதியை வந்து முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. கலக்க ஆரம்பிச்சோன்னே நல்லா சிசிலாக ஆரம்பிச்சு பாருங்கள். ஸோ வந்து இதை வந்து ரொம்ப சின்ன பசங்களாம் ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் நல்ல குக்காக இருந்தால் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். பார்த்தா க்ரீம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு, யூனிஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், உங்களுக்கு விருப்பமான பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இதில் சேர்த்துட்டு இந்த காஃபி பவுடரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காஃபி சேர்த்தாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து காஃபி இல்லாத ஒரு கேரமல் டாஃபி. நீங்கள் அப்படியும் பண்ணலாம். எனக்கு காஃபி ஃப்ளேவர் சேர்த்துட்டு நான் பண்ணுறேன். காஃபி நல்லா கலந்த அப்புறமா இந்த மிச்சம் இருக்க அந்த க்ரீமையும் சேர்த்துடலாம். நீங்கள் பால் சேர்த்துனீங்க அப்படின்னா இந்த கேரமல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். ஸோ அது கெட்டியாகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும், அவ்வளோதான். மித்தபடி டேஸ்ட்டில் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா லூஸான லிக்விடாக இருக்குது. இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண இது வந்து கொஞ்சம் கெட்டியாக மாற ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக மாறியிருக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக சில்லுன்னு இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்மளோட கேரமலை ஒரு 4-5 ட்ராப் போட்டுட்டு நம்ம கையை உள்ளே விட்டு எல்லாத்தையும் உருட்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதிரி உருட்டுற அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கு பேர் சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிடலாம். மோல்டில் வந்து சேர்க்குறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேயில் இந்த கேரமலை வந்து சேர்த்துருங்க. இது சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து சில் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹரி அப்படின்னா நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது இதை நான் வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா இது வந்து செட் ஆகியிருக்கு. இந்த செட் ஆனது வந்துட்டு நம்ம பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணுறதுக்கு இந்த நைஃப்பில் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ ஈஸியாக கட் பண்ண வரும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஈஸியாகவே நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக பார்க்கும்போது ஒரு கடையில் வாங்குகிற எக்லெஸ் மாதிரியும் கொஞ்சம் வந்து அந்த காஃபி பைட் மாதிரியும் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு சின்ன பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டு இதை ரோல் பண்ணி மடித்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். 2 வாரம் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யம்மியான டாஃபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே அண்ட் வென்ஸ்டே நியூ வீடியோஸ் போடுவேன். எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் சைடில் கொடுத்துருக்கேன். அதையும் உங்களுக்கு விருப்பம்னா பார்த்து ட்ரை பண்ணுங்கள்.